எங்களுக்கு அலைன்ஸ் வந்தது. அவங்க இது மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சோம். அனுப்பிச்ச உடனே அவங்க பொண்ணு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. நாங்கள் தான் டிலே பண்ணிகிட்டே இருந்தோம். அவ்வளோ தூரம் கொடுக்குறோமேன்றதுக்காக எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்புறம் அவரை போய் தெரிஞ்ச உடனே தான் எனக்கு டிஸ்டன்ஸ் கூட எனக்கு அவ்வளோவா ப்ராப்ளமாக தெரியல. அவ்வளோ ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் சரின்னு ஓகே சொல்லிட்டோம். என்ன சொல்கிறது, என்னோட பெரிய பிள்ளை வந்து. சரி, இப்போ அவர் பிடிச்சவனே எங்கே இருந்தாலும் அவர் நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். எங்கள் வீட்டிலே இருக்க மாதிரி தான் அவர் கூட இருக்கும்போதும் அவன் இருப்பா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் போய் உங்கள் வீட்டில் பார்த்தேன். பார்த்துட்டு அதை போல்டாக ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணப்போ ரொம்ப இன்னசென்ட் போல நினச்சேன். ஃபர்ஸ்ட் மீட்லேயே வந்துட்டு ஹேட் அ குட் ஸ்பாட். நான் வந்துட்டு ஒரு நெய்வ் பர்சனாக நான் ஃபீல் பண்ணேன். நாட் அ தேர்ட் பர்சனாக நான் ஃபீல் பண்ணாமல் ஒரு ரொம்ப நாள் பழகின ஒரு குட் ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இவங்களை பார்க்கும்போது மட்டும் எனக்கு இவங்களை ட்ரஸ்ட் பண்ணலாம், இவங்க ஒரு குட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. We had an interview together. ரெண்டு பேரும் பேசினோம். Everything was well. So அங்கே they carried forward. தனியாக பேசலாம், கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. நான் நினச்சேன், சரி உனக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு. உனக்கு ஜிஎஸ்டிலாம் என்னன்னு தெரியுமா, கோல்டு ரேட் இப்போ என்ன விற்குது தெரியுமா, நீ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவியா, இப்போது நீ வந்து உன்னோட சேவிங்ஸ் வந்து எதுக்கு கோல்டில் போடுற, அதனால என்ன பெனிஃபிட்டு, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. என்னடா இந்த பையன் அப்படி கொஞ்சம் பூமர் தான் போல அப்படின்னு நான் ஆனாலும் அதுதான் எனக்கு அவங்கக்கிட்ட பிடிக்கும். க்யூட்டு தான், ஆனால் அந்த ஸ்டோரி நல்லா இருக்கு, பதிவு பண்ணணும். பிடிச்சது வந்துட்டு நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணான். சம்டைம்ஸில் வந்துட்டு என் சைடில் வந்துட்டு நின்னா. இவங்க சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. அந்த எல்லா டைம்லையுமே வந்து இவங்க என் கூட இருந்திருக்காங்க. someone for me அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் வந்துச்சு அந்த டைம்ஸ் எல்லாம். ஸோ அந்த திங்ஸ் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவங்க கூட இருக்கும்போது நான் தான் வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம், வேற யாரும் இல்லை அந்த மாதிரி என்னை ஃபீல் பண்ண வைப்பாங்க. வேற வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க, நிறைய பொறுமை இருக்குது. மற்றவங்க கிட்ட இருக்கா தெரியல, என்கிட்ட வந்து ரொம்ப 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 என்னை சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால எனக்கு இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பண்ணுற ப்ராமிசஸ் டுகெதர் ஐல் பி தேர். நான் என்ன பாயிண்ட்ஸ் என்ன ஒரு கட்டம் இருந்தாலும் ஐல் பி வித் ஹர். ஸோ தட்ஸ் மை ப்ராமிஸ் ஃபார் ஹர். Ready? Daddy says I love you. I love you. जैसे कह कर आतर गए दरिया रब मन आते नु साहिबा के सारे जग नू भुल गए सब नू रब मन आते नु साहिबा। कच्चियां सच्चियां मेरे दिल दी डोरियां भुल के भी तोड़ी ना
ஆனால் அக்கா போகிறாங்கன்னு எதுவும் பயம் இல்லை. நாங்கள் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி அனுப்புகிறோம் அபுல. அவர் எங்கள் வீட்டில் ஒருத்தராக தான் பார்க்குறோம். நீங்கள் தான் அப்பா அம்மா எல்லாமே நீங்கள் தான்ப்பா. ஏன்னா அவள் சேவ் பண்ணியிருக்கிறதே டேடின்னு உங்களை தான். அவங்க அப்பாவாக நினச்சி நினைக்கிறா. அதனால என் பொண்ணு நீங்கள் அப்பா அம்மாவா நீங்கள் தான்ப்பா பார்த்து வேணுமே. நாங்கள் உங்களை நம்பி தான் நாங்கள் அனுப்புகிறோம். நாங்கள் என் குழந்தைங்களை நான் அப்பா இல்லாத குறை இல்லாமல் தான் நான் வளர்த்துக்கிறேன். இது வரைக்கும் அவ்வளோ புரிஞ்சு நடந்துக்கணும், அவ்வளோதான். என் பொண்ணு அவங்க மாமனார் மாமியாரை நல்லா பார்த்துவாப்பா. மாமனார் மாமியாரை பார்க்க மாட்டா, அவ அம்மா அப்பாவை பார்த்துக்குவா. என் பொண்ணை வந்து நான் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறேன்னாக்கா, இனிமேல் உங்கள் வீட்டு பொண்ணு அது, என் வீட்டு பொண்ணு இல்லை. எங்கள் வீட்டு பொக்கிஷத்தை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுக்கிறேன். பத்திரமா பார்த்துங்க, சேஃபாக பார்த்துக்குங்க. நம்ம ஃபேமிலிக்கு ஒரு புது மெம்பர் வந்திருக்குன்ற ஒரு இது இருக்கு. அர்ஹான் பிறந்தப்போ நான் சந்தோஷப்பட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரியா நான் என் வீட்டுக்கு வந்தப்போ அந்த சந்தோஷம் வந்து என் மனசுல வந்துருக்குது. நான் அது உன் பொண்ணு இல்லைம்மா, என் பொண்ணுன்னு சொல்லுவீங்க. ஏதோ 2 பேரும் நல்லா பார்த்துக்குங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப உயிரியே வச்சுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நான் அழவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. எப்பயுமே நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஆல் த பெஸ்ட். ஹாப்பி மேரிட் லைஃப்.